இதெல்லாத்துக்கும் காரணம் அந்த துரோகி. அந்த நம்பிக்கை துரோகி தான். அந்த நம்பிக்கை துரோகி அன்பு. அவனை காதலிக்கிறேன் நீ சொன்னப்பவே அவனை சாவடிக்கணும்னு நினைச்ச. ஆனா நீ குறுக்க வந்து அவனை காப்பாத்திட்ட. கொன்றதா இருந்தா என்னையும் சேர்த்து கொள்ளுங்கன்னு சொன்ன பாரு. அந்த செகண்ட் நான் செத்து போயிட்டேன்டி. செத்து போயிட்டேன். உனக்காக என் பதவி, அந்தஸ்து, குடும்பம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன்டி. அதுக்கு நல்ல பரிசை நீ கொடுத்துட்ட. நான் செத்து என் உடம்ப எரிச்சாலும் என் மனசுல இருக்கிற அந்த வடு அழியாதிரி. நான் ஏன் உன்னை பார்த்த உடனே ஏன் காதலிச்ச? நீதான் உனக்கு ஏன் நினைச்ச? இப்ப தோணுது. இப்ப தோணுது என் வாழ்க்கையில உன்னை ஏன் சந்திச்சேன்னு. இப்ப தோணுது. நான் உன்னை மன்னிச்சாலும் அவனை மன்னிக்க மாட்டேன். என் கூடவே இருந்து எனக்கு உண்மையா இருக்கிற மாதிரி நடிச்சு உன்னை காதலிச்சான் பாரு. அந்த நம்பிக்கை துரோகிய மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். அவனை மட்டும் என் கண்ணு முன்னாடி வந்துராதன்னு சொல்லு. வந்தான் அவன் உடம்புல உயிர் இருக்காத. மகேஷ், அன்பு துரோகி எல்லாம் கிடையாது. அவன் மட்டும் இல்ல, நீங்களும் தான் துரோகி. அவன் துரோகி நம்பர் 1, நீங்க துரோகி நம்பர் 2. நான் உன் அம்மா மாதிரி உன் காதல நிறைவேற்றி வைக்கிறேன்னு இவளோட அப்பா அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போய் சம்பந்தம் பேசிட்டு இப்போ அந்த துரோகிய கூட்டிட்டு போய் ஆனந்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்ச பாரு. நீ தான் பெரிய துரோகி. இனிமேலாவது இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. நானே கடைசியா இருக்கட்டும். நீங்கெல்லாம் எனக்கு எதிரா இவ்வளவு தூரம் பண்ணியும் என்னால என் கோவத்தை யார் மேலயும் காட்ட முடியல. அதான் இங்க இருக்கிற பொருள் மேல காட்டுற. இனிமே யாரையும் நம்ப வச்சு துரோகம் பண்ணாதீங்க. இனிமே துரோகம் பண்ணாதீங்க. பண்ணாதீங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்க. மகேஷ் 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 சொன்னா கேளுடா. கூல் மகேஷ், ரிலாக்ஸ்டா. டேய் விடுடா. நீ ஏன்டா இவளுக்காக உன்னை கஷ்டப்படுத்திக்கிற? உன்ன மாதிரி ஒருத்தரை மிஸ் பண்ணது இவளோட பேட் லக்டா. நீ ஏன்டா வருத்தப்படுற? அது இவனுக்கு புரியலையே. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவளை என் மனசை விட்டு தூக்கி போட முடியாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு இந்த முட்டாளுக்கு புரியலையே. புரியலையே. டேய் மகேஷ், இப்பவாது யாரு எப்படின்னு உனக்கு புரிஞ்சதுல. இனிமேலாவது யார எங்க வைக்கணுமோ அங்க வை. மித்ரா, இதுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. உடஞ்சு போன பொருளுக்கெல்லாம் நஷ்ட ஈடு. இன்னும் வேணும்னா கேட்டு சொல்லு, நாளைக்கு செக் கொடுக்குறேன். இத புடி. டேய் மகேஷ், வா போலாம் வா. டேய் இவங்க எல்லாருமே நம்பிக்கை துரோகிங்கடா. யாரையும் நான் விட மாட்டேன். ஏன்டா இப்படி பிஹேவ் பண்ற? வாடா. யாரையும் நான் விட மாட்டேன். எனக்கு துரோகம் பண்ணீங்கல எல்லாரும் சேர்ந்து. உங்க யாரையும் விட மாட்டேன். டேய் விடுடா. மகேஷ், என்னடா பண்ற? ப்ளீஸ் விட மாட்டேன். டேய் மகேஷ், வாடா. யாரையும் விட மாட்டேன். ஓ, முன்னாடி போ. விடுடா. மகேஷ், ரிலாக்ஸ். நீ ஏறு ஃபர்ஸ்ட் கார். நீ ஏறு. விட மாட்டேன்.
பணத்தை இப்ப வாங்கிக்கிறீங்களா இல்ல நாளை காலையில தரட்டுமா? இல்ல உங்க மூடு சரியில்லை, அதனாலதான் சொன்னேன். நாளை காலையில உடைஞ்ச பொருளுக்கெல்லாம் கணக்கு போட்டு மொத்தமா சொல்லுங்க, செட்டில் பண்ணிடுறேன். கேர்ள்ஸ் போங்க, எல்லாரும் ரூமுக்கு போங்க. போங்க போங்க, எல்லாரும் போங்க. மேடம், என்னால ரொம்ப தர்ம சங்கடத்துக்கு ஆளாவியான்னு எனக்கு தெரியாம போச்சு மேடம். என்னைய மன்னிச்சிருங்க மேடம். நீ ஏன் ஆனந்தி மன்னிப்பு கேக்குற? தப்பு உன்னோடது இல்ல, என்னோடது. உன் மனசுல யார் இருக்காங்கன்னு தெரியாம மகேஷுக்கு நம்பிக்கை கொடுத்தது ஏன் தப்புதான். அதுக்கான ஒரு நல்ல பரிசு அவன் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டான். உடைஞ்சது பொருள் இல்ல, என் மனசு. ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்தும் தூங்காம இங்க இருந்து கிளம்பி போய் ஹாஸ்டல்ல பிரச்சனை பண்ணிருக்க. இதெல்லாம் நீ சொல்லிதான் பண்றானா பார்வதி? இங்க பாருங்க, என் புள்ள வாழ்க்கைய எல்லாரும் சேர்ந்து நாசம் பண்ணிட்டீங்களேன்னு நானே கோவத்துல இருக்கேன். தேவையில்லாம இந்த பிரச்சனையில என்ன சம்பந்தப்படுத்தி பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். டேய் மகேஷ், உன் ஸ்டேட்டஸ்க்கு நீ போய் இவ்வளவு லோக்கலா இறங்கி இந்த மாதிரி எல்லாம் பண்ண நல்லாவாடா இருக்கு. தயவு செய்து இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத. ஓ, அப்ப மறுபடியும் ஏதாவது செய்யறதுக்கு பிளான் இருக்கா?